வணக்கம். இயற்கை என்றென்றும் உயிர்களை வாழ வைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நெல் அறுத்து நேற்று அறுத்தாச்சு. நேற்று அறுத்து நல்லா உணர்ந்துருச்சு. உணர்ந்த பிறகு இப்போ வந்து காலையில் 1 மணிக்கு கட்ட ஆரம்பித்து இப்போ வந்து நெல் மிஷின் வந்து களத்தில் நிற்கிது. அதில் தார் பாயெல்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து ஒரு இது மட்டை வந்து வாழை மட்டை வந்து அதுக்கு தகுந்தது ரெடி பண்ணல. அதுக்கப்புறம் கதம்ப கவுரு வாங்கிட்டு வந்து இப்போ வந்து இது நெல் நல்லா காஞ்சிட்டனால இதை வச்சு கொண்டு போகும்போதே இறையாமல் இருக்கணுங்கிறதுக்காக மடித்து வைப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அத்தை மடித்து வைப்பாங்க. எப்படி மடித்து வைக்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். க்ளோஸ் அப் காமிங்க. இதை வச்ச பிறகு அடுத்த அரி எள்ளி எப்படி துவைக்கணும். அரியை வந்து மாற்றி மாற்றி வைக்கணும். இது வைக்கும்போது இது வந்து குறுகலாகவும் இந்த அடிப்பகுதி வந்து அகலமாகவும் இருக்கணும். இது மாதிரி வச்சு அடிக்கி தூக்க தங்கனத்துக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஃபுல்லாக வச்சுட்டு இதை கட்டிடணும். ஆக்கே ஆகிடுவோம்மா. கட்டும்போது பார்த்தீங்கன்னா கவுத்தை வந்து சணல் கவுத்தை வந்து தேங்காய் நார் கவுத்தை தண்ணியில் நனைச்சிக்கணும். ஆக்கையை இப்போ தான் பீயா டக்குன்னு நல்லா இறுக்கி தீரணும். ஆமா தூக்கி விட. இதில் வந்து கையில் இருக்கிற பார்த்தீங்கன்னா செய்யறதுலே ரொம்ப கஷ்டமானது ஆள் கிடைக்கிற டைம்லேயே மிஷினையும் கொண்டு வர்றது. இப்போவே நான் கொஞ்சம் சிரமமாயிடுச்சு. வெயிலுங்கிறதுனால கொஞ்சம் ஆள் கிடைக்கிறதுக்கு டைமிங்க்கு நமக்கு செட் ஆகலை. ஏதோ மாமா 2 பேரும் கூப்பிட்டோன்னே வந்துட்டாங்க. அதனால் ஈஸியாக அவங்க இருக்கனால ஈஸியாக செய்ய முடியுது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெரிய கட்டாக ஒரு ஆள் சுமக்கத்தக்க கட்டிட்டாங்கன்னா அந்த தார்பாயில் போய் வச்சிடணும். வச்ச பிறகு வண்டி வந்தோட்டி தூக்கி போட்டு நெல் அடிக்க ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து நானும் வேலை செய்ய போகிறேன். இந்த பூரா நெல்லையும் கொண்டுட்டு போவோம். ஒரு 20 கட்டு கட்டிட்டாங்க. கட்டி நெல் மிஷினில் கிட்ட தூக்கி ரெடியாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரே சேர்ந்தாப்பில் மிஷினை ஸ்டார்ட் பண்ணோம். ஒரே வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு நான் தூக்குத்தா. பொறுமையாகுமா. கதம்புக்கு ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து 2ஆக கட் பண்ணி கட்டிட்டோம். கட்டி இப்போ தூக்கிக்கிட்டு இருக்கோம். தூக்கி இப்போ போய் அடிக்கணும்.
இந்த வரேன். இந்த மாதிரி எடுத்துட்டு வந்து மொத்தம் 25 கட்டு வந்துச்சு. இப்போ வந்து தூக்க போகிறோம். கடைசி கட்டு அத்தை தூக்கி விடுவாங்க, நம்ம தூக்குவோம். ம் இங்க போடணும் மாட்டுக்கு. நாங்க நிக்கும் போது பாத்துருக்கீங்க, பெல்ட் செயின்ல இருக்குது, கையில எல்லாம் அந்த பக்கம் எடுத்துட்டு போயிடும். அந்த பக்கம் இருக்கான்னு பாரு. ஏது பெல்ட்டா? பெல்ட் அங்க இல்ல, நடுவுல போட்டீங்கன்னா இழுக்காது, வாரத்துல தான் வந்து போடணும். அப்படி எட்டி போட முடியும், இழுக்காதா? எட்டி போடணும். நீங்க முன்னாடி போட்டீங்கன்னா ரீலர்லயே போட்டீங்கன்னா எப்படி அப்படி போட்டா இழுக்காது. இப்படி எட்டி போட்டோம்னா உள்ள வந்து மேல போட்டுக்கணும். ஏன்னா ஒரு ஆள் கட்டை தூக்கி வச்சுன்னா ஒரு ஆள் இப்படி போட்டுக்குங்க. அவுட்டாச்சு வேற கட்டை. சரி நான் பாத்துக்கிறேன். மாமா நீ பின்னாடி போய்க்கோமா, கூலம் இழுத்து விடு. நவருமாமா, பெல்ட்டுக்கு வந்துட்டு.
நெல் கம்மியாக தான் இருக்காமா. முதல் அனுபவம் நல்லா இருக்கு. கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். மாமாலாம் இருக்கும் தெரிஞ்சாச்சு. ஆ போதுமாம்மா, விடுவோம்மா. எந்திரி போயிட்டு. இப்போ நெல் அடித்து முடிச்சாச்சு. அளவு எவ்வளோ வரும்னா ஒரு 150 கிலோ தாண்டும். விளைச்சல் வந்து ரொம்ப கம்மி தான். ஏன்னா நம்ம கோழி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா சாப்பிட்டு போயிடுச்சு. அதனால் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அடுத்த முறை பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம செலவு குறைச்சனால அதனுடைய கோழியை வந்து மறிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஸ்டெப் எடுக்கல. அதனால் அடுத்த முறை மகசூல் வந்து பெரியப்பாவுக்கு நிறையா தான் வந்திருக்கு. அவரும் இப்போ அறுத்தார். இப்போ பார்த்திங்கன்னா நெல் அறுக்கும்போது அறுவடை இயந்திரமும் பார்த்திங்கன்னா அவரோட நெல் அறுத்துட்டு நமக்கு வந்துச்சு. எல்லா நெல் அறுக்கும் போதும் பார்த்திங்கன்னா ஒரு 5 கிலோ பக்கம் 3 கிலோ பக்கம் அந்த மிஷின்லேயே தங்கிக்கும். அந்த நெல் நம்ம நார்மலான நெல்லாக இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் நெல்லை வந்து பிரித்து எடுக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருந்திருக்கும். டைரெக்டாக அவரோட நாட்டு ரக 60 அங்குருவ நெல்லை அறுத்துட்டு வந்தனால நமக்கு கொஞ்சம் ஈஸியாக போயிடுச்சு. அந்த கலப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து குறைஞ்சிருச்சு. இப்போ அறுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கையில் அறுத்து மிஷினில் அடிக்கிறது ரொம்ப சிரமமாக தான் இருக்குது. ஏன்னா காலையிலையும் அடிக்க முடியாது பனி நெப்பில், ரொம்ப ஈவினிங்கும் ஆள் கிடைக்காது. அப்படிங்கல ரொம்ப அந்த பிக்கிறது, உடம்புக்கு தூக்கிறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு 15 வருஷத்துக்கு அப்புறம் முன்னாடியிலேருந்தே மிஷின் வந்துருச்சு. அதனால் இப்போ கொஞ்சம் வந்து சிரமமாக தெரியுது. பழைய ஆள் வந்து மாமா வந்து செஞ்சு தரவும் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக தெரிஞ்சிச்சு. நம்ம புதுசாக இப்போ டக்குன்னு செய்யும்போது என்ன இவ்வளோ சிரமமாக இருக்குது அப்படிங்கன்னு தான் தோணுது. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அனுபவமாக எங்களுக்கு அமையும். அடுத்தடுத்து இதை வந்து எப்படி இன்னும் பண்ணலாம் அப்படிங்கிறது பண்ண முடியும். இன்னும் ஊட்டம்லாம் நல்லா கொடுத்துருந்தோம்னா நமக்கு வந்து நல்லா உயரமாக நெல் வரும். 5 அடி உயரம் வரும் இந்த நெல் ரகம் வந்து. இன்னும் வந்து இயற்கையான ஒரு மருந்துகள்லாம் வந்து மண்ணிலே கொடுக்கணும். முன்னாடியே கொடுத்தா தான் வரும். இப்போ வந்து நார்மலாக நம்ம வந்து நம்மக்கிட்ட என்ன ஒரு மாடு தான் இருந்துச்சு முன்னாடி. இப்போ தான் ஒரு மாடு பிடிச்சிருந்தோம். அந்த எருவு மட்டும் கொடுத்ததுனால விளைச்சல் வந்து நமக்கு இவ்வளோ தான். இதையும் வந்து நாங்கள் யாருக்கும் விற்க போகிறதில்ல. அப்படியே விதைச்சி நம்ம வீட்டுக்கு உபயோகத்துக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஐடியாவில் இப்போதைக்கு வந்து தற்சார்பு தனக்கு என்ன விளைய வச்சுக்க முடியும் இயற்கை முறையில் அதை மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கோம். கூடிய சீக்கிரம் விற்பனைக்கும் வியாபாரத்துக்கும் வருவோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.